ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ராதா மாதவம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் எனக்கு தெரிஞ்ச அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க ரொம்ப பெரிய விஷயத்த அப்படியே ஸ்க்ரீன் பிளேல அசால்ட்டாக நம்ம கிட்ட புரிய வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த காட்சி வரும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒன்லைனர் சொல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராதா மாதவன் அப்படின்ற ரெண்டு பேர்த்தோட கதை தாங்க இந்த படமே. ராதா மாதவன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராதாக்கு பர்த்டே. இந்த ஸ்கூல்ல ராதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா மாதவன் தான். இன்னைக்கு ராதாக்கு பர்த்டேங்க. அதனால ராதா வந்து மாதவனுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா ஸ்கூல் முடிச்ச உடனே மாதவன் சீக்கிரமாவே கிளம்பிட்டான். மாதவன் எங்க அப்படின்னு எல்லா இடத்துலயுமே விசாரிச்சுட்டு வந்தா மாதவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஏன்டா சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தான் அம்மா அப்பா யாரும் கிடையாதுல, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அதனால நான் தான் போய் எல்லாத்தையும் பார்க்கணும், அதனால கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ரா, உனக்கு நான் ஸ்வீட் தரணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் பாயசம் தரணும்னு ஆசைப்பட்டேன். அப்படிங்கும்போது, பாயசமா? என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பாயசம் சாப்பிட்டதே கிடையாது, பாயசம் சாப்பிடணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு மாதவன் சொல்கிறான். அப்படியா, சரி என் கூட வா, உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பாயசம் தரேன் அப்படின்னு சொல்ல, மாதவனும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ராதா கூட அப்படி நடந்து போக ஆரம்பிக்க, இன்னில் இருக்கிற சேரில் உட்காந்துட்டு நான் போய் பாயசம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ராதா உள்ளே போய் பாயசம் ஊற்றிட்டு இருக்க இந்த டைமில் ராதாவோடைய அப்பா வீட்டுக்கு வராருங்க. இந்த பையனை பார்த்துட்டு யார் ராணி அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தாங்க ராதாவோடைய ஃப்ரெண்டு, என் பேர் மாதவன் அப்படிங்கும்போது, ஓ இன்னாரோட பையன் தானே நீ, உங்க அப்பா அம்மா கூட இறந்து போயிட்டாங்கல்ல அப்படிங்கும்போது மாதவன் ஆமா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, இறங்கி வா, இந்த வாசல்ல நில்லு அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல்ல நிற்க வச்சுட்டு இவர் போய் உட்காந்துக்கிறாருங்க. இந்த பையனும் சரின்னு சொல்லி இறங்கி வந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்னுக்கிறான். இவர் போய் அந்த சேர்ல உட்காந்துக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே ராதா பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல பாயசத்தை ஊற்றி எடுத்துட்டு வந்து கொடுக்க, உடனே அவங்க அப்பா, இந்த டம்ளர்ல எதுக்காக பாயசத்தை எடுத்துட்டு வந்த, அந்த உடஞ்ச டம்ளர் இருக்கும் இல்லையா, அதுல ஊற்றி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ராதாக்கு புரியல அப்பா ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. சரி அப்பா சொல்லிட்டாரு ஊற்றி எடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த உடஞ்ச டம்ளர்ல பாயசம் எடுத்துட்டு வந்து கொடுக்க, இந்த மாதவனும் பாத்தீங்கன்னா இதை குடிக்கிறான். குடிச்சிட்டு இந்த பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது, உன் பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எம்ப்ராய்டிங் எல்லாம் போடுவான் போல ஒரு கிளாத்தை வந்து கிஃப்டா கொடுக்குறான். அவளும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறா. சரி நாளைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பும் போது, நில்றா, நீ குடிச்சிட்டு வச்ச கிளாஸை கையோட எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, சரிங்க ஐயா அப்படின்ட்டு இவனும் அந்த உடஞ்சு போன கிளாஸை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ராதா, எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாம ஒருத்தவங்க கிட்ட பழகும் போது குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து தான் பழகணும், நம்ம ஆளுங்க கிட்ட மட்டும்தான் அட்டாச்மெண்ட்டா இருக்கணும், இவங்க கிட்ட எல்லாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சின்ன பொண்ணோட மனசுக்குள்ள நஞ்ச வதைக்கிறாருங்க. இந்த பொண்ணுக்கு அந்த வயசுல என்ன ஏதுலாம் தெரியல, அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரின்னு கேட்டுக்கிறா. அடுத்த நாள் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூல்ல தான் ராதாவும் மாதவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. இவங்க ரெண்டு பேரும் தானே எப்போதுமே ஒன்னா விளையாடுவாங்க. ஆனா மாதவன் இப்ப ராதா கிட்ட பேசுறதுக்காக வரும்போதெல்லாம் ராதா வாண்டடாவே மாதவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அவங்க அப்பா சொன்ன பேச்சை கேட்டு டீச்சர் பாத்தீங்கன்னா பிராக்டிகலா மனித சங்கிலியை பத்தின கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒருத்தரோட கையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் பிடிச்சுக்கிறாங்க. ஆனா ராதா மட்டும் மாதவனோட கையை பிடிக்க மாட்டேன்றா. என்னமாச்சு பிடிச்சுக்கோ அப்படிங்கும் போது டக்குனு இவ கர்ச்சீஃப் எடுத்து அதை சுத்தி ஒரு எண்டை நீ பிடிச்சுக்கோ, இன்னொரு எண்டை நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவனை அன்டச்சபிள் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த டீச்சருக்கே ஒரு மாதிரி தர்ம சங்கட்டமா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணோட மனசுக்குள்ள நஞ்ச வதச்சு வச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். ஒரு ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல மட்டையை கிடக்குறாங்க. ரெண்டு பக்கமே வண்டி வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்குது. வழக்கம் போல துப்புரவு பணியாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் அகற்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க இதை பார்த்துட்டு இவங்களுக்குலாம் ஃபேமிலியே இருக்காதா, அப்படி குடிச்சிட்டு நட் ரோட்ல விழுந்து கிடக்குறானுங்க அப்படிங்கும் போது ஒரு அக்கா சொல்றாங்க, இந்த மாதிரி ரெகுலரா பார்த்து எனக்கு பழகி போயிடுச்சு, எம்சிசி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு போனை போட்டா அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு போனை போட இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. நாம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் குழம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடி கிட்ட, நீங்க யாருங்க, எங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லேடி சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு. என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கேட்க, நீங்க கேளுங்க பண்றோம் அப்படிங்கும்போது, எங்களுக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சரக்கு தானே ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு நபரை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, ஹேர் கட் பண்ண வைங்க, இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்த வேற ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி நேரத்துக்கு சாப்பாடு, தண்ணி, அப்புறம் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே இதையே ரிப்பீட்டடாக பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சு போயிருது. அங்கே கட் பண்ணா இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறது ராதா அப்படின்ற ஒருத்தங்க தான். அவங்களோட மேனேஜரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பேர்த்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் தெரிஞ்சிருக்குது. உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி எல்லாம் தெரியுமா தெரியாதா? இந்த டிபார்ட்மெண்ட் நீடி பீப்புளுக்காக மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. சும்மா பலவந்தமாக ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க வைக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, குடிக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மெடிடேஷன்லாம் பண்ணி யோகாலாம் பண்ண வச்சு அந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து மீட் எடுப்பாங்க. ஸோ அதை வந்து சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க காசு வாங்காம. இப்போ ஒரு ரெண்டு பேர் எல்லாத்தையும்
அனுபவிச்சாங்க இல்லையா, ரொம்ப போர் அடிச்சு போய் நாங்க கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களே, நீங்க யாரு, இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரத்துல ஒரு மீட்டிங் இருக்கும், அந்த மீட்டிங்ல கலந்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல இவங்க மட்டும் இல்லங்க, இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள வரவங்கள தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அவங்கள அந்த அடிக்ஷன்ல இருந்து மீட் எடுப்பாங்க. இதை பத்தின ஸ்பீச்சை குடிமகன்கள் கிட்டலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அங்க இருக்கிற குடிமகன்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்க ஏன் குடிய விடணும், நாங்க ஏன் நார்மல் லைஃபை வாழணும், நாங்க வேலை செய்யறோம், காசு சம்பாதிக்கிறோம், எங்க காசு நாங்க குடிக்கிறோம், கேள்வி கேட்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மேனேஜர்னால பேசவே முடியலங்க. உடனே ராதா பாத்தீங்கன்னா, நீங்க உட்காருங்க நான் பேசுறேன் அப்படின்ட்டு, நீங்க கேள்வி கேட்குறீங்களே, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கல் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்க, எங்க அப்பாவும் கல் உடைச்சாரு அப்படின்னு சொல்றாரு. சரி உங்க அப்பா கல் உடைச்சிட்டு அதுல வர வருமானத்தை வச்சு குடிச்சாரு, அதனால உங்களை படிக்க வைக்க முடியாம நீங்களும் கல் உடைக்கிறதுக்காக வந்துட்டீங்க, உங்களுக்கு வர வருமானத்தை வச்சு குடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவனை படிக்க வைக்கணுன்ற ஐடியா இருக்குதா, இல்ல அவனும் ஃபியூச்சர்ல கல் உடைச்சிட்டு தான் தெரியணுமா, கொஞ்சமாவது உங்க குடும்பத்து மேல அக்கறை காட்டுங்க, வர வருமானத்தை சேர்த்து வச்சு உங்க பசங்க பிள்ளைங்களை படிக்க வச்சீங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இன்னும் எத்தனை தலைமுறையா குடிக்க அடிமையா இருந்து உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு உங்களை நம்பி வாழ்றதுக்காக ஒருத்தி வந்திருப்பா இல்லையா, அவங்க வாழ்க்கையும் கெடுக்குறீங்க. நீங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு ரோட்ல விழுந்து கிடப்பீங்க, ஆனா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க ஒரு வாய் சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இங்க நாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது, நீங்களே ரியலைஸ் பண்ணி இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் எடுக்காதும் உங்களோட விருப்பம், நாங்க காசெல்லாம் ஒன்றும் கேட்கல, ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் பண்றோம், சேர்றதும் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் கை தூக்குறாங்க, ஒரு 2 பேர்த்த தவிர. மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த 2 பேரு நம்ம ராதா கிட்ட வந்து பேசுறாங்க. ஏன்பா உங்க 2 பேருக்கு மட்டும் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல மேடம் இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாதான் குணமாவாங்க, ஆனா நீங்க பேசின பேசினியே நாங்க குணமாயிட்டோம், எங்களுக்கு எதனா வேலை இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கி கொடுங்க, புண்ணியமா போகும் அப்படிங்கும் போது நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ராதா சொல்றாங்க. காசு வாங்காம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி இந்த கம்பெனி உங்களால ரன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள மாதிரியே நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பணக்காரங்க டொனேட் பண்ணுவாங்க போல, அதன் மூலமா தான் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறா. ஆனா ராதா இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. உங்களோட இன்டர்வியூ அப்படின்றது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு மேடம், ப்ளீஸ் மேடம் எனக்காக இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கேட்கறா அப்படின்ட்டு ராதா உங்களுடைய கதையை சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது, எதனால இப்படி ஒரு அமைப்பை இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கதையை நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராதா மாதவன் அப்படின்ற உங்களோட கதையை பார்த்தோம் இல்லையா, மாதவன் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு போய் படிச்சுட்டு திரும்ப இந்த கிராமத்துக்கு வராருங்க. வரும்போதே நம்ம மாதவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதவனுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா இப்படி படிச்சு நீ பாஸ் ஆகி இந்த கிராமத்துக்கு வந்திருக்க, உன்னுடைய அம்மா உயிரோட இருந்திருந்தானா இதை நினைச்சு அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவரும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவன் அப்படியே ஜாலியா இந்த கிராமத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து ராதா தோப்புக்கு போறேன் அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்து தாறுமாறா ஓட்டி நம்ம மாதவன் மேல இடிச்சு 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. இதுல மாதவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. எனக்கு கொஞ்சம் காப்பாத்தேன், எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கும் போது அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த துண்டை பிடிச்சி அதுல கை வை அப்படின்னு சொல்லி தான் எந்திரிக்க வைக்கிறாங்க. சின்ன வயசுல அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த அன்டச்சபிள் அப்படின்ற அந்த விஷயம் நம்ம ராதாவோட மனசுல நல்லாவே பதிஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் மாதவன் பாத்தீங்கன்னா நீ என்னதான் இப்படி எல்லாம் பண்ணாலும் உனக்கு என் மேல ஒரு ஃபீலிங் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கும் போது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ராதா கிளம்பிடுறாங்க. இந்த கிராமத்துல பிரசிடென்ட் எலெக்ஷன் வரப்போகுது கைஸ். அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ராதாவோடைய அப்பா தான் நிக்க போறாரு, ராதாவோடைய அப்பா தான் ஜெயிப்பாரு அப்படின்னு ஒரு கூட்டம் பயங்கரமா கோஷம் போட்டுக்கிட்டு இருக்குது. இதே ஊர்ல காளி அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. காளியோட தாத்தா அதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் வந்து இந்த கிராமத்தோடைய நிர்வாகத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே எங்க ஏரியாவுக்கு பிரசிடென்ட் ஏரியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவரோட வம்சாவளியில இருந்து நான் வந்து நிக்க போறேன், ராதாவோடைய அப்பாவை தோக்கடிக்க போறேன் அப்படின்னு அவரு காது படவே பேச ராதாவோடைய அப்பாவுக்கு செம்ம காண்டாகுதுங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் ஒருத்தர் எங்க சமூகத்துல இருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்திருக்கான் அப்படின்னு சாக்லேட் கொடுக்குறாரு. அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாரு மாதவன் தான் அப்படின்னு சொல்ல சாக்லேட்டை வாங்கிட்டு அங்கிருந்து ராதா கிளம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராதாவோடைய அப்பா கூப்பிட்டு மாதவனுக்கு வாழ்த்து சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம ராதா கிட்ட பணம் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாயை இந்த செலவுக்கு வச்சுக்க அப்படிங்கும் போது, அட நமக்குள்ள எதுக்குங்க பணம் எல்லாம், நம்மள ஒரே ஃபேமிலி இல்லையா அப்படிங்கும் போது, ஒரே ஃபேமிலியா அப்படின்னு ராதாவோடைய அப்பா ஷாக் ஆகுறாரு. இல்லங்க எப்படியும் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்க வின் பண்ணிருவீங்க, அப்புறம் இந்த கிராமமே உங்க ஃபேமிலி மாதிரி தானே அப்படிங்கும் போது, நல்லா பேசுறடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அமுச்சு வைக்கிறாரு. ராதா மேல ஆரம்பத்துல இருந்தே நம்ம மாதவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம ராதா பாத்தீங்கன்னா அவங்களுடைய பனானா தோட்டத்துல போயிட்டு தண்ணி எல்லாம் ஓபன் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறத இவர் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு மாதவன் சத்தம் போட்டு வெளியே ஓடி வராருங்க. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, ஒளிஞ்சிருந்து என்ன பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ராதா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னைய பாம்பு கடிச்சிருச்சு, என்னோட உயிர் எப்படியாவது காப்பாத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படிங்கும் போது, நீ நடிக்கிற, அப்படியே உனக்கு விஷம் இருந்தாலும் இந்த கல்லை தலையில வச்சுட்டு நடந்து போ, விஷமெல்லாம் இறங்கிடும் அப்படின்னு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாதவன் அந்த விஷம் ஏறணுனே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் அது உண்மை அப்படின்றதையே ராதா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ராதா வந்து மாதவனை தொடக்கூடாது
அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய சாக்கு எடுத்து அந்த சாக்குல கட்டி மாதவனை வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அந்த வைத்தியர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து எப்படியோ மாதவனோட உசுரை காப்பாத்திடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து சேரும்போது எங்கடா போன அப்படின்னு தாத்தா கேட்க, இந்த மாதிரி என்னை பாம்பு கடிச்சிருச்சு, ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கும் போது, ஏன்டா என்கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராத்திரி நீ தூங்கக்கூடாது, உனக்காக நாங்களும் தூங்காம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயர்லாம் ஏற்படுத்திட்டு எல்லோரும் நம்ம மாதவனை தூங்க விடாம பாத்துக்கிறாங்க. நம்ம ராதாக்கும் மாதவன் மேல ஒரு விதமான ஃபீலிங் இருக்கதாங்க செய்யுது. ஆனா அவங்க வெளி காட்டிக்கவே மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல தோப்புக்கு போறதுக்காக வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இவங்களும் ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, ஸ்டார்ட் ஆகல. அந்த வழியா வந்த மாதவன் வண்டியை கொடு, நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எப்படி உன் மேல ஒரு ஃபீலிங் இருக்கோ அந்த மாதிரி உனக்கும் என் மேல ஃபீலிங் இருக்குன்னு தெரியும், அதனால தான் என்னோட உயிரை நீ வந்து காப்பாத்தின அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம ராதா சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம மாதவன் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அவருடைய காலில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்க்கும்போது ராதாக்கு கஷ்டமா இருக்குது, உதவி பண்ணணும்னு தோணுது. ஆனா ராதாவுடைய அப்பா தான் சின்ன வயசுலயே ராதாவுடைய மனசுக்குள்ள நஞ்ச விதைச்சிட்டார் இல்லையா, அதனால பட்டுன்னு அவங்க புடவையை கிழிச்சு கையில கொடுத்து இதை வச்சு நீ சரி பண்ணிக்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டா நம்ம ராதா பதட்டத்தோட வீட்டுக்குள்ள போகும்போது வெளியே நின்று நம்ம ராதாவுடைய அப்பா கிட்ட 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பனானா தோப்புக்கு தான் போனப்பா, போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, சரி உன்னோட அம்மா உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி வச்சுட்டு, என் பொண்ணு போய் சொல்றேன் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு 2 பேர்த்திட்ட கேட்க, அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் கண் கூட பார்த்தேன், அந்த பையன் கூட அவ பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, இன்னொருத்தர் நானும் பார்த்தேன், இதை முன்கூட்டியே சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, இப்பதான் சொல்லணும்னு தோணுச்சு அப்படிங்கும்போது, உடனே இந்த ராதாவுடைய அப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களை எல்லாம் வர சொல்லி ஜஸ்ட் மிரட்டி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது, இந்த எலெக்ஷனில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஜஸ்ட் என் பொண்ணோட வழியில் நீ வராத அப்படின்னு மிரட்டி மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, இவங்க மிரட்டுறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ காளி பார்த்தீங்கன்னா இந்த அடியாட்களை எல்லாம் பார்த்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் காசு கொடுத்து, இந்த ராதாவுடைய அப்பா மிரட்ட தானே சொன்னார், ஆனால் நீங்கள் அவங்க கதையவே முடிச்சிருங்க, இந்த பள்ளி ராதாவுடைய அப்பா மேலே விழணும், அப்போ தான் அவர் எலெக்ஷனில் தோற்று போவார், நான் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த காளி அவருக்கு சாதகமாக இதை பயன்படுத்திக்கிறாருங்க. இப்போ இந்த ஊருக்கு மினிஸ்டர் வந்திருக்கிறாருங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ராதாவுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. கேஷுவலாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறாரு. அதுக்காக வீட்டில் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மாதவனுடைய ஏரியாவை சார்ந்தவர் நம்ம ராதா கிட்ட இந்த மினிஸ்டர் கூட எங்க சமூகத்தை சார்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெருமையாக ஜாலியாக பேசிட்டு அங்கிருந்து போறாருங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு. மினிஸ்டருக்கு கூல்ட்ரிங்க் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, மினிஸ்டர் எனக்கு கூல்ட்ரிங்க்லாம் வேணாங்க, எனக்கு மோர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராதாவுடைய அப்பா, ராதா போய் மோர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல, ராதா என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு டம்ளர்ல மோர் ஊத்துறாங்க. ஆனா சின்ன வயசுல இந்த பர்டிகுலர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்குலாம் இந்த கிளாஸ்ல தான் மோர் தரணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா, அதனால அந்த கிளாஸ்ல இருந்து அந்த உடஞ்சு போன கிளாஸ்ல மோர் ஊற்றி வெளியே எடுத்துட்டு வந்து கொடுக்க, ராதாவுடைய அப்பா இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த கிளாஸ்லயே கொண்டாந்து கொடுப்ப, போமா போய் நல்ல கிளாஸ் எடுத்துட்டு வாமா, இவர் யாரு மினிஸ்டர்ல அப்படிங்கும்போது, உடனே இவங்க உள்ள போயிட்டு நல்ல கிளாஸ்ல மோர் ஊற்றி திரும்பி கொண்டாந்து கொடுக்க, இந்த மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த மோரை குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பும் போது, ராதா பார்த்தீங்கன்னா சார் அந்த கிளாஸை கையோட எடுத்துட்டு போங்க அப்படிங்கும்போது, என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ, அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த மினிஸ்டர் கிளம்பி போயிடுறாரு. அவர் போகும்போது ராதாவுடைய அப்பா மினிஸ்டரோட செருப்பு கொண்டு போய் அவரோட காலடியில போட்டுலாம் விட்டுறாருங்க. இதை பார்க்கும்போது ராதாக்கு பயங்கர ஷாக்கா இருந்துட்டு இருக்கு. இந்த காட்சியை பத்தி தான் நான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். அவ்வளோ பெரிய விஷயத்த அப்படி ஸ்கிரீன் பிளேல சாதாரணமா சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த காட்சியை வச்சு பார்க்கும்போது இந்த ஜாதி மத பிரச்சனை எல்லாமே ஏழைப்பாளையங்களுக்கு மட்டும்தான், கரெக்டா? அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் எஜுகேட்டடான ஆட்களுக்கும் கிடையாது. ஸோ நம்ம அப்பா தப்பா எஜுகேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த இந்த மூமெண்ட்ல இருந்து ராதா புரிஞ்சுக்கிறாங்க. அப்பாவுக்கு ஒன்று தேவை அப்படின்னா ஜாதி மதமெல்லாம் பார்க்கறது கிடையாது, செருப்பு போட்டு விடுற லெவலுக்கு கூட இறங்குவாரு. ஆனா நம்மள மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு, இனிமேல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அவனை வேற ஒரு ஆளா பார்க்கக்கூடாதுன்னு பேசுறதுக்காக நம்ம ராதா கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து காளி ஏவி விட்ட கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாதவனுடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா மாதவன் பார்த்தீங்கன்னா அவங்களை எல்லாம் அட்டாக் பண்ணி தப்பிச்சிடுறாரு. ஆனா பழி பார்த்தீங்கன்னா ராதாவுடைய அப்பா மேல தான் விழுகுது. ராதாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா மிரட்ட தான் சொல்லியிருந்தாரு. ஆனா காளி பார்த்தீங்கன்னா நம்ம ராதாவுடைய அப்பா பூட்டுத்தல சொன்னாரு அப்படின்ற மாதிரி கதையை மாற்றி விட, ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் ராதாவுடைய அப்பா மேலே நெகட்டிவான ஒரு பேர் உருவாகுது. நம்ம மாதவன் சாக கிடக்கும்போது கிட்ட வந்து டச் பண்ணுறாங்க. என்ன டச் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, டச் பண்ணுறது என்ன, உனக்கு முத்தமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராதா முத்தமெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இதன் மூலமாக இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ராதாவுடைய அப்பாவுக்கு கெட்ட பேர் வருது இல்லையா, ராதாவுடைய அப்பா தான் இவங்க 2 பேரும் பழகிறத பார்த்துட்டு கொல்ல சொல்லி ஆள் அனுப்புனாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த காளி ராதாவுடைய அப்பா பக்கம் திருப்பி விட்டுட்டாரு. ராதாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு கிராம மக்களை எல்லாம் கூப்பிட்டு, ஆமாங்க நான் ஒரு கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், இனிமேல்
இந்த ஜாதி பிரச்சனையெல்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது, என் பொண்ணை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ராதாவோடைய அப்பாக்கே சப்போர்ட் கிடைக்குது. ஆனால் நீங்கள் தான் ஜாதி வெறியராச்சே, நீங்கள் எப்படி இந்த மாதிரி உங்கள் பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்க, நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதோட சரி, கல்யாணமெல்லாம் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. நான் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தேன்னா மக்கள் எல்லோருமே என்னை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. ஒன்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் யார் அப்படின்றத காட்ட போகிறேன், அவ்வளோதான். என் பொண்ணையாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கிறாரு. கிராம மக்களையும் அவர் நினச்சபடியே நம்ப வச்சிடறாரு. கிராம மக்களுடைய சப்போர்ட் எல்லாம் திரும்பவும் ராதாவுடைய அப்பாவுக்கு தாங்க கிடைக்குது. அந்த எலெக்ஷனில் வின் பண்ணிடுறாரு. காளி செம்ம காண்டில் இருக்கிறாருங்க. ராதாவும் மாதவனும் ஒரு பக்கம் லவ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்க, ராதாவுடைய சமூகத்தை சார்ந்த ஒருத்தருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை கூப்பிட்டுட்டு ஓட போறா அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்குது. இந்த தகவலை கேட்ட ராதாவுடைய அப்பா கொந்தளிச்சு போயிடுறாரு. அது எப்படி நம்ம சமூகத்து பொண்ணு மேலே அந்த சமூகத்தை பையன் கையை வைக்கலாம், அதெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சிடுறாங்க. பொண்ணை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி போட்டு இவர் என்ன பண்ணுறாரா, அவருடைய சிகரெட்டு சூட்டை அவருடைய நெஞ்சில் வைக்கிறாரு. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிற சருகெல்லாம் எடுத்து வச்சு தீய வச்சு கொளுத்தி விட்டுறாங்க கைஸ். ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆளாக தான் நம்ம ராதாவுடைய அப்பா இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம மாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. சொன்ன வாக்கை அவர் காப்பாற்றிடுவார், கல்யாணம் பண்ணி வச்சிருவார் அப்படின்ட்டு. அப்போது நம்ம மாதவனுடைய தாத்தா சொல்கிறாரு, அவன் இப்போ தாண்டா ஒரு கொலையை பண்ணிட்டு வரான், எப்படா வந்து சேர்த்து வைப்பான், அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த ராதாவுடைய அப்பா வராரு. அப்போது நம்ம மாதவனுடைய ஃப்ரெண்டு, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அரசியல்வாதிங்க 90% கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதே கிடையாது, அதனால் நானும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது நம்ம மாதவன் பார்த்திங்கன்னா வீட்டில் போய் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. என்னடா அது, நம்மளுடைய அம்மா அப்பாவும் விட்டு போயிட்டாங்க, நமக்கு பிடிச்ச பொண்ணு கூடயும் சேர்ந்து வாழ முடியாது போலயே அப்படின்ட்டு. ராதா அவங்க அப்பாவுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து மாதவன் கிட்டே என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிரு, என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா மாதவன் வந்து ராதாவோட வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுறாருங்க. எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியுமே இல்லாமல் நம்ம ஓடி போனோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம், அதனால நான் இங்கேருந்து கிளம்பி ஹைதராபாத்துக்கு போகிறேன், ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணுறேன், தங்குறதுக்கான இடத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ராதாவும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாதவன் கிளம்பி ஹைதராபாத் போகிறாருங்க. அங்கே போயிட்டு ஒரு ரூமில் தங்கிட்டு வேலை தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி இவருக்கு வேலையும் கிடைக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை earn பண்ணுறாரு. கூடி சீக்கிரம் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதே சமயம் ராதாவோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம மாதவன் கிட்ட இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் லெட்டரில் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ராதாவை இவங்க குடும்பத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ நமக்கு ஈக்குவலான குடும்பம் இந்த ஊரில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது வேற யாரும் இல்லைங்க, நம்ம காளி தான் இருக்கிறான். ஸோ அதனால் காளிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிருவீங்களா அப்படின்ற மாதிரி ஐடியாவை கொடுக்க இவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. நம்ம ராதாவும் மாதவன் அனுப்பின லெட்டர்லாம் படித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த காளி பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறான். இது வரைக்கும் ராதாவோடைய அப்பாவும் இந்த காளியும் எலியும் மூனையுமா அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரே ஜாதி, ஒன்றுக்குள்ள ஒன்று ஆக போகிறாங்க, பொண்ணை தரப்போறாரு அப்படின்னு உடனே இவரும் ஜாலியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டாங்க. இப்போ பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை, எனக்கு மாதவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராதா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா பயங்கரமாக மிரட்டுறாருங்க. இப்போ ராதாக்கு கட்டாய கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ராதா மாதவனுக்கு இந்த இன்விடேஷனை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த இன்விடேஷனை படித்து பார்த்தா மாதவனுக்கு புரிஞ்சு போச்சு, வீட்டில் கட்டாய திருமணம் தான் பண்ணுறாங்க, எப்படியாவது ராதாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாருங்க. எப்படி ராதாவோடைய வீட்டுக்குள்ளே நுழையிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோடைய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வச்சு இப்படி நுழையலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு எப்படியோ ராதாவோட ரூம்குள்ளேயே நுழைஞ்சு ராதாவை தூக்கிடுறாருங்க. அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வரும்போது ராதாவோடைய அப்பா ஆட்கள்லாம் பார்த்து பின்னாடியே துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ ராதாவையும் மாதவனையும் பார்த்தீங்கன்னா மாதவனுடைய ஃப்ரெண்டு தான் அவருடைய ரூமில் தங்க வைக்கிறாரு. ஆனால் அவங்க இங்கே இருக்கிறது சேஃபே கிடையாது, கண்டிப்பாக இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க அப்படின்னு மாதவனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு. உடனே மாதவன், நீயும் இங்கே இருக்காதரா, இங்கே இருந்தால் உனக்கும் சேஃப் இல்லை அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ராத்திரியே என்னோட வில்லேஜுக்கு போகிறேன், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கூட வந்து ரூமை காலி பண்ணிப்பேன், நீங்கள் எங்கேயாவது சேஃபாக போய் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, உடனே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு சேஃபாக போகிறாங்க. ஒரு வீடு ஒன்று பார்த்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அண்ட் நம்ம மாதவனுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே ஹாப்பியாக வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ராதா வாமிட் எடுக்கிறாங்க. ஸோ அதுலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் வீட்டுக்கு வரும்போது ஒரு குட் நியூஸ் சொல்கிறாரு. அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கிறதாகவும் சேலரி வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆனதாகவும் சொல்கிறாரு. இந்த சந்தோஷத்துலேயே நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்பா அம்மான்னு கூப்பிட்றதுக்காக ஆள் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. அப்புறம் கிட்ட இருந்து ரொம்பவே பத்திரமா நம்ம ராதாவை இவர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ராதா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எல்லா பொண்ணுங்களுக்கும் சீமந்தம் அப்படின்னு ஒன்று நடக்கும், எனக்கு நடக்குமான்னு தெரியல அப்படிங்கும்போது, அட இதுக்கு போய் எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக உனக்கும் சீமந்தம் நடக்கும், அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுறேன், நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி நம்ம மாதவன் ராதாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் இந்த சீமந்தத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஸ்வீட்ஸு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராதாவுடைய அப்பாவோட அடியாட்கள்லாம் வந்து துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நாள் பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணில் படவே இல்லை. இப்போ கண்ணில் பட்டதும் திரும்பவும் அந்த ரிவெஞ்சை வச்சுக்கிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கிரவுண்ட் லெவலில் இறங்கி இவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. நம்ம ராதா பார்த்தீங்கன்னா எப்படியாவது மாதவனை காப்பாற்றணும்னு நினைக்க மாதவனுக்கும் ராதாக்கும் பயங்கரமாக அடி விழுகுது. இதில் பார்த்தீங்கன்னா ராதாக்கு வயிற்றில் பயங்கரமாகவே அடி விழுந்துருச்சுங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதவனுக்கு கட்டும் கோவம் வருது. எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு புழக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே நம்ம ராதாவுடைய அப்பா நம்ம மாதவனை கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறாருங்க. ஸோ ராதா அந்த இடத்துல கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த தப்புக்காக பார்த்தீங்கன்னா ராதாவுடைய அப்பா ஜெயிலுக்கு போயிடுறாரு. இப்போ ராதா தனி ஆளாயிடுறாங்க. அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு. சீமந்தம் பண்ணி வைக்கக்கூடிய அப்பா எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை கேட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாதவன் இல்லாத வாழ்க்கையை நாம ஏன் வாழணும் அப்படின்னு தற்கொலை பண்ணலாம்னு நினச்சிருந்துருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் இனி யார் லைஃப்லேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பிளானிங் எல்லாம் போட்டு வச்சுருந்தாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களையெல்லாம் நார்மல் ஆக்கணும், நல்ல வழிக்கு கொண்டு வரணுன்ட்டு. ஏன்னா மாதவனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமான குடிகாரருங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு எங்கேயாவது மட்டையை விழுந்து கிடப்பாரு. மாதவனுடைய அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவர் தான் மாதவன். ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. சரி இந்த மாதிரி யாரோட லைஃப்லேயும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல சிகிச்சைகள்லாம் அளித்து அவங்கள நார்மல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கிறாரு. அதை ஏன் நம்ம வந்து தொடங்கக்கூடாது, அதுவும் மாதவனுடைய நினைவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம ராதா கையில் எடுத்து ஒரு என்ஜிஓ மாதிரி ரன் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. அதன் மூலமாக நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கையை இப்போ ப்ரெசென்ட்டில் மாற்றிக்கிட்டு இருக்கிறதா வந்து ராதா சொல்கிறாங்க. இது நினச்சி அந்த ஜேர்னலிஸ்ட்டும் ரொம்பவே பெருமைப்படுறாங்க கைஸ். இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு 2 பேர் வந்து வேலை வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, உங்க கூட 3ஆவதாக ஒரு ஆள் வந்து அட்மிட் ஆகியிருந்தாரு, அவரும் குணமாயிட்டாரு, அவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் கூட 3ஆவதாக ஒரு ஆள் அட்மிட் ஆயிருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்கறதுக்காக போனால் ஒரு வயசானவருங்க. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ராதாவோடைய அப்பா தான். ஜெயிலிருந்து வெளியே வந்திருப்பார் போல, குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு அப்படின்னு ஃபோன் பண்ணி இருந்திருக்காங்க. இவரை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருந்துருக்காங்க. எவ்வளோ நாள் நம்மளை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருந்தது இந்த என்ஜிஓ கம்பெனி தான். இப்போ எங்களுக்கு குடிப்பழக்கமெல்லாம் கிடையாது, உங்களுக்கும் குடிப்பழக்கம் போயிடும், இங்கே வாங்க அவங்கள பார்த்துட்டு வருவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவனுடைய ஃபோட்டோ காட்ட, இவனோட ஃபோட்டோ எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இவன் அவன் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவி தான் ராதா, அவங்களுக்கு சல்யூட் அடிங்க அப்படின்னு சொல்ல, ராதா இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ராதாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருந்த கத்தியை தூக்கிட்டு கொல்றதுக்காக வராருங்க. எனக்கு கௌரவம் தான் முக்கியம், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுவா, நீ உயிரோடயே இருக்கக்கூடாது அப்படின்னு கொல்றதுக்கு வராரு. உடனே செக்யூரிட்டிங்கெல்லாம் வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போது நம்ம ராதா சொல்கிறாரு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா, 10 நாளாக நீ இங்கே தான் அட்மிட் ஆகிருக்கிற, நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரியாதா, அட்லீஸ்ட் இங்கே இருந்தாவது நீ சரியாவே அப்படின்னு நினச்சா இன்னும் நீ அப்படியே தான் இருக்க, அதாவது குடிப்பழக்கம் கூட போகுமே தவிர இந்த ஜாதி வெறி போகாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா சாக்கில் கட்டி இவரை தூக்கிட்டு போய் கேட்டுக்கு வெளியில் போட்டு வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் அந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாமல் போய் ஒன்று கடிக்கிறான். டக்குன்னு கண் முழிச்சு யார்ரா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி தாத்தா தெரியாமல் ஒன்று கடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது, நீ என்ன ஜாதிடா அப்படிங்கும்போது அந்த பையன் அப்பர் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லை தாத்தா எனக்கு இன்னொரு ஜாதி இருக்குது, லோயர் கேஸ்ட் அப்படிங்கும்போது, அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பையனை அட்டாக் பண்ணுறதுக்காக எந்திரிக்கிறாப்ல. அப்போது மூத்திரம்னா கூட உயர் ஜாதினா சகிச்சுட்டு போகிற அளவுக்கு மோசமான ஒரு ஜென்மமாக தான் இவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையனை கொல்றதுக்காக துரத்தும் போது ஒரு வண்டி வந்து இடிச்சு அப்படியே கீழே விழுந்து இவர் இறந்து போகிறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.